விந்தணு இல்லாதது சிலருக்கு இது சாதாரணமாக தோணலாம். ஆனால் உண்மையில் அது உடலின் ஒரு பெரிய எச்சரிக்கை சின்னம். ஒரு ரீப்ரொடக்டிவிட்டி ஹெல்த் மட்டுமல்ல, முழு பாடி சிஸ்டம் பாதிக்கும் ஒரு சிக்னல். விந்தணு 0, வெரி லோ அல்லது பூர் குவாலிட்டி இருந்தால் நம்ம உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் வரும், அது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஃப்யூச்சரில் கொடுக்கும், அதிலிருந்து எப்படி காப்பாற்றலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். விந்தணு என்பது உடம்பில் மிக சிறிய செல்தான்னு நினைப்பாங்க. ஆனால் அது ஒரு சாதாரண செல் இல்லை. அது ஆணின் ஆரோக்கியத்திற்கான ஒரு குறிப்பான். ஹார்மோன் ஹெல்த் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெஸ் என்ன லெவல், லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக இருக்கிறதா, அனைத்தையும் காட்டும் மிரர் ஸ்பேம் தான். அதனால் தான் உலகளவில் ஒரு ஆணின் ரியல் ஹெல்த் செக் செய்ய ஸ்பேம் முக்கியமாக உள்ளது. விந்தணு இல்லை என்றால் உடலில் 7 பெரிய மாற்றங்கள் ஏற்படும். 1. டெஸ்டோஸ்டெரோன் குறைவு. விந்தணு உருவாக்க ஹார்மோன் பேலன்ஸுக்கு டெஸ்டோஸ்டெரோன் வேண்டும். விந்தணு இல்லாதது டெஸ்டோஸ்டெரோன் லெவல் குறைந்திருக்கும். சிக்னல் எனர்ஜி குறைவு, மனநிலை மாறுகிறது. டிப்ரெஷன் ஃபீல், பாடி ஹெல்த் இம்பேலன்ஸ் ஆக இருக்கிறது. செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் குறைவாகும். 2. உடல் சதை சுருங்க ஆரம்பிக்கும். டெஸ்டோஸ்டெரோன் குறைந்ததால் மசில் சுருக்கமாகுது. என்ன நடக்கும்? தொடை, தோள்பட்டை, மார்பு தசைகள் சுருங்கும். சக்தி குறைவு, உடம்பு மெலிதாகி போன மாதிரி தோற்றம். வெயிட் லாஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். 3. வயிறு பகுதியில் கொழுப்பு அதிகரிக்கும். இதற்கு சயின்ஸில் பெயர் அப்டாமினல் ஃபேட் ஸ்டோரேஜ், வயிறு கொழுப்பு சேமிப்பு. வயிறு அதிகமாக வெளியே வருகிறது. இடுப்பு பகுதியில் கொழுப்பு, பாடி ஷேப் மாற்றம். 4. மன அழுத்தம், கோபம் அதிகரிக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ், பிரெயின் கெமிக்கல்ஸ் பாதிப்பு. அதிக சிந்தனை, சின்ன விஷயத்திற்கு பிரச்சனை, கோபம் அடிக்கடி வரும், மனசு ஹெவியாக இருக்கும். 5. தூக்கம் குறைவு. ஸ்பேம் 0 ஆகும் அளவுக்கு ஹார்மோன் டிஸ்டர்ப் ஆனால் ஸ்லீப் சைக்கிளும் டிஸ்டர்ப் ஆகும். இரவு 2 முதல் 3 மணிக்கு திடீரென விழித்திருப்பது, ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் எழுவது, தலைவலி, சோர்வு, இது அனைத்தும் ஏற்படும். 6. செக்ஸுவல் ஹெல்த் ப்ராப்ளம், வெரி காமன். விந்தணு இல்லாதது பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூன்னு அர்த்தமில்லை. ஆனால் ஹார்மோன் ப்ராப்ளம் தொடர்ந்தால் ஆசை குறைவு, செயல்திறன் கவலை, டைமிங் இஷ்யூ, கான்ஃபிடென்ஸ் ட்ராப், இதுவெல்லாம் தன்னாலேயே வரும். யாருக்கும் சொன்னால் புரியாது, ஆனால் உடல் அனுபவிக்கும். 7. எதிர்காலத்தில் பெரிய நோய்கள் வர வாய்ப்பு. ஸ்பேம் 0 இருக்கிறதுக்கு காரணம் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், சுகர்ஸ், அப்செட்டிவ், உடல் பருமன். 7. எதிர்காலத்தில் பெரிய நோய்கள் வர வாய்ப்பு. ஸ்பேம் 0 இருக்கிறதுக்கு காரணம் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், சுகர்ஸ், உடல் பருமன், பொல்யூஷன், டெஸ்டிக்கல் சேதம், ஹார்மோன் கோளாறுகள். இதை நீங்கள் சீர் செய்யலைன்னா ஃப்யூச்சரில் வரும் ஹெவி ரிஸ்க்கு. இதய நோய், சர்க்கரை நோய், கல்லீரல் பிரச்சனை, புரோஸ்டேட் பிரச்சனை, இரத்த கொழுப்பு, ஹார்மோன் கோளாறுகள். அதாவது விந்தணு 0 என்பது உடல் கத்துற ஒரு வார்னிங் பெல். விந்தணு ஒரு நாளில் உருவாகாது. 72 நாட்கள் முழுக்க அதன் வாழ்க்கை சைக்கிள். அந்த 72 நாட்களும் லைஃப் ஸ்டைல் பாதித்தால் ஸ்பேம் 0 ஆகும். நாள்தோறும் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், ஸ்ட்ரெஸ், ஜங்க் ஃபுட், நைட் ஸ்லீப் இல்லாமல் இருப்பது, இதுவெல்லாம் ஸ்பேம் செல்லை நேரடியாக அழிக்கும். ஒவ்வொரு ஆணுக்கும் மிக முக்கியமான பகுதி இது. உடம்பு எவரி 72 days புதிய ஸ்பேம் ஜெனரேஷன் செய்து கொண்டே இருக்கும். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், ட்ரிங்கிங் ஸ்டாப், ஸ்லீப் கரெக்ட் பண்ணினா 3 மாதத்திலே ஸ்பேம் கவுண்ட் 3 மடங்கு அதிகம். அறிவியல் நிரூபிக்கப்பட்டது. 90 நாட்களில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் முன்னேற்றம் அடைந்தனர். 90 நாட்களில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் முன்னேற்றம் அடைந்தனர். அதனால் ஸ்பேம் 0 ஈக்குவல் லைஃப் முடிஞ்சிடல. இட்ஸ் ஏ ரீஸ்டார்ட் சிக்னல். விந்தணு அதிகமாகும் 10 நேச்சுரல் சேஞ்சஸ். 1. 90 நாட்கள் ஆல்கஹாலை நிறுத்துங்கள். 2. ஸ்மோக்கிங் 0. 3. இரவு 11 மணிக்கு முன் சீக்கிரம் தூங்குங்கள். 4. சூரிய ஒளி தினமும் 20 நிமிடங்கள். வைட்டமின் டி யூக்கல் டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்டர். 5. எக்ஸசைஸ் 35 நிமிடமாவது செய்யுங்கள். 6. நட்ஸ், பாதாம், வால்நட், பிஸ்தா, இது அனைத்தையும் சாப்பிடுங்கள். 7. கீரைகள் அதிகமாக சாப்பிடுங்கள், அதாவது முக்கியமாக முருங்கைக்கீரை. 8. பிளாஸ்டிக்கை தவிர்க்கவும். 9. ஆபாச அதிகப்படியாக பார்ப்பதை நிறுத்துங்கள். 10. டெய்லி 3 லிட்டர் தண்ணியாவது குடியுங்கள். 72 days யூக்கல் புதிய ஸ்பேம்.
90 டேஸ் யூக்கள் ஹெல்த்லி மேன் கண்டிப்பாக இருப்பீர்கள். விந்தணு இல்லை என்றால் அது வெறும் கருவுறுதல் பிரச்சனை இல்லை, அது முழு உடம்பு இம்பேலன்ஸ் ஆனதில் சிக்னல். உடம்பும் மனசும் ஹார்மோன்ஸும் எல்லாமே எச்சரிக்கை அனுப்பும். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சின்ன மாற்றமாவது செஞ்சீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர், ஃபேமிலி, ஹெல்த் ஒன்றும் கீழே போகாது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, சரக்குனா சுகம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு கண்ணாடி நம்ம உடம்பில் எவ்வளவு 1000 விஷத்தை பாதிக்குது தெரியுமா? இன்று நாம் பார்க்க போகிற கதை ஒரு மனிதனின் வாழ்க்கையை புரட்டி போட்ட உண்மை கதை. லிவர் மட்டும் இல்லை, விந்தணு கூட ஜீரோவான கதை இது. முருகேசன் வயசு 32, வெளியே நல்ல வேலை, மேஸ்திரி, நல்ல சம்பளம். ஆனால் ஒரு பிரச்சனை, தினமும் மாலை குடிப்பான். டேய் நண்பா, ஒரு சின்ன குடி அடித்தாதான் உடம்பு நல்லா இருக்கு என்று தினமும் சொல்லி குடிப்பான். அவனோட மனைவி ரஞ்சிதா 4 வருடமாக குழந்தைக்கு காத்திருக்காங்க. ஆனால் குழந்தை இல்லை. ரஞ்சிதா தினமும் சொல்லுவாள், குடி கொஞ்சம் குறைச்சிக்கோ முருகா, உடம்புக்கு நல்லதில்லை. ஆனால் முருகேசன் கேட்கவே மாட்டான். மனித உடம்பில் விந்தணு உருவாக ஒரு நாளில் உருவாகுதுன்னு நினைக்காதீங்க. ஒரு விந்தணு உருவாக 72 நாட்கள் ஆகும். அந்த 72 நாட்களும் உணவு, தூக்கம், மன அழுத்தம், உடல் பயிற்சி, மது குடிப்பது எல்லாமே நேரடியாக பாதிக்கும். ஒரு நாள் குடித்தாலும் 3 நாட்கள் விந்தணு பாதிக்கும். தினமும் குடித்தா 72 நாட்களே பாதிக்கப்படும். ஸ்பேம் கவுண்ட் குறையும், 0 கவுண்ட் ஆகும். ஆனால் முருகேசன் இதை தெரியாமல் 72 நாள் சுழற்சி முழுக்க தினமும் நஞ்சை ஊற்றி கொண்டு இருந்தான். லிவர் பாதிப்பு மட்டும் இல்லை, ஸ்பேம் 0 ஆகியது. டாக்டர், முருகேசா, யாராச்சும் சொன்னாங்களா நீங்கள் தினமும் குடிப்பதனால உங்கள் லிவர் மட்டுமல்ல விந்தணுவும் ஆல்மோஸ்ட் 0 ஆகி இருக்கு? முருகேசன் அதிர்ச்சி. டாக்டர் சொன்னார், உங்கள் உடம்பில் விந்தணுக்கள் உருவாக வேண்டிய செர்டோலி செல்கள் குடிப்பதனால பாதிக்குது. ஆல்கஹால் நேரடியாக ஸ்பேம் கவுண்ட், இயக்கம், குவாலிட்டி மூன்றையும் அழிக்குது. ஸ்பேம் கவுண்ட் நார்மல் 15 மில்லியன் டு 20 மில்லியன். குடிப்பவனுக்கு 0 to 5 மில்லியன், சம்டைம்ஸ் 0. டாக்டர் சொல்கிறார், குடி நிறுத்தினால் மட்டுமே 3 மாதம் முழுக்க குடிக்கக்கூடாது. அப்படின்னா தான் புதிய ஹெல்த்தியாக ஸ்பேம் உருவாகும். அவன் நினைக்கிறான், நான் கஷ்டப்படுகிறேன், குடித்தா மட்டும்தான் மனசுக்கு லைட்டாக இருக்குது என்று நினைச்சான். இப்போது அதே குடி அவனுடைய ஆண்மையும் குடும்பத்தையும் வாழ்க்கையும் அழிச்சிருக்கு. அந்த நாளை முடிவு செய்தான், இனி குடிக்க மாட்டேன் என்று. முருகேசன் எப்படி 72 நாள் ப்ளஸ் 18 நாள் யூக்கள் 90 நாள் வேற லெவல் மாற்றம் கொண்டான் பாருங்க. உடம்பு நச்சு நீக்கம் ஆரம்பித்தது. டெஸ்டோஸ்டெரோன் லெவல் உயர ஆரம்பித்தது. ஸ்பேம் இயக்கம் இம்ப்ரூவ் ஆனது. 90 நாட்களில் புதிய ஸ்பேம் சைக்கிள் முழுவதும் ஹெல்த்தியாக உருவாகும். 19 டேஸ் வித்தவுட் ஆல்கஹால் யூக்கள் ஸ்பேம் கவுண்ட் 4x இன்க்ரீஸ். ரஞ்சிதா அவனை பார்த்து மகிழ்ச்சி. டாக்டர், குட் நியூஸ், உங்கள் ஸ்பேம் கவுண்ட் நார்மல் ஆகிவிட்டது. உங்களுக்கு பேபி வர சான்ஸ் அதிகமாக இருக்கிறது. ரஞ்சிதா கண்ணீரோட முருகேசனின் கையை பிடிக்கிறாள். முருகேசன் கண்கள் நிறைந்த நன்றி. குடி கொஞ்சம் குடிக்கிறேன், ஒரு ஃபெக் நத்திங், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் என்று சொல்லிக்கிட்டு நம்மையே ஏமாத்துகிறோம். உடல் நம்மோடு தான், ஆனால் ஸ்பேம் அது ஃப்யூச்சர் ஜெனரேஷனோட ஃப்யூச்சர். குடி ஒரு நிமிஷ சுகம், ஆனால் வாழ்க்கை முழுக்க இருண்ட பாதிப்பு. இதை பார்க்கும் நீங்கள் இப்போவே ஒரு முடிவு எடுங்க, நான் குடிக்க மாட்டேன். அந்த முடிவு உங்கள் ஃப்யூச்சரை காப்பாற்றும்.